கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் சமுதாய நடைமுறைகளுக்கு எதிராக தாங்கள் விரும்பியதையெல்லாம் பேசுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என சமூக வலைதள பிரபலம் ரன்வீர் அல்லா பாடியா வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. வீர் பைப்சப்ஸ் எனும் யூடியூப் சேனல் மூலம் பிரபலமானவர் ரன்வீர் அல்லா பாடியா. இவர் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் போட்டியாளர் ஒருவரிடம் வக்கரமான கேள்வி கேட்ட வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. பல்வேறு தரப்பினரும் அவருக்கு கண்டனம் தெரிவித்தனர். வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷன்களில் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டது. அந்த அளவிற்கு மோசமான கருத்தை கூறிய ரன்வீர் அல்லா பாடியா தன் மீதான வழக்குகளை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் என் கோடீஸ்வரர் சிங் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கூறுகையில், மறு உத்தரவு வரும் வரை சமூக வலைதளங்களில் இனிமேல் எந்த வீடியோவையும் வெளியிடக்கூடாது. கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் சமுதாய நடைமுறைகளுக்கு எதிராக தாங்கள் விரும்பியதையெல்லாம் பேசுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்கள் பயன்படுத்திய வார்த்தைகளால் பெற்றோர்கள் வெட்கப்படுவார்கள், சகோதரிகளும் மகள்களும் வெட்கப்படுவார்கள், முழு சமூகமும் வெட்கப்படுவார்கள். இது வக்ரம் கொண்ட மனத்தின் வெளிப்பாடு. அவரது மனதில் ஏதோ மிக மோசமான அழுக்கு இருக்கிறது. அதைத்தான் அந்த நிகழ்ச்சியில் அவர் வாந்தி எடுத்துள்ளார். அவர் பெற்றோரையும் அவமானப்படுத்தியுள்ளார். கோர்ட் அனுமதி இல்லாமல் ரன்வீர் அல்லா பாடியா வெளிநாடு செல்லக்கூடாது, பாஸ்போர்ட்டை சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அவரை கைது செய்வதற்கு தடை விதித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.